அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எம்சிஎக்ஸ் மார்க்கெட் வந்து நேற்று எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பை சைடு வந்து போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து சுத்தமாக வந்து மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ நேற்று ஈவினிங் வந்து மறுபடியும் ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, ஈரான் சைட்ல இருந்து நாங்கள் வந்து சீஸ்ஃபயருக்கு வந்து ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவங்க உட்காந்து பேசுறாங்க, இவங்க உட்காந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்கிறாரு. தவிர ஈரான் சைட்ல வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சேதமான பொருட்களுக்கெல்லாம் நஷ்டஈடு வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, இது ரெண்டுக்கும் ஓகேனா நாங்கள் வந்து போரை நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே வந்து அவங்க வந்து தொடர்ந்து என்ன சொல்றது அப்படின்னா, போர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரம்ப் மட்டும்தான் அப்பப்போ இந்த மாதிரி நியூஸ் கொடுத்து ஆயில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து இந்த நியூஸ் மூலயமா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங்ல யூஎஸ் ஆயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 2.46% பக்கம் டிமாண்ட் சைடு வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈரான் சைட்ல இருந்து இன்னைக்கு என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை இப்போ மூடி இருக்கிறோம், இதே மாதிரி தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா பாபல் மண்டிப் அப்படிங்கிற பாபல் மண்டாப் அப்படிங்கிற இன்னொரு ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, அதுவுமே நம்ம வந்து இனிமே வந்து மூடிடுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கிருந்தே பார்த்தீங்கன்னா கப்பல் வர்றது ரொம்ப வந்து சிரமமா போயிடும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு வழிமுறையை வந்து தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்ல வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பங்கு சந்தைகள் எப்படிங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னா, நேற்றே நமக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு 128 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் போர் நிறுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்கனால கண்டிப்பா வந்து ஒரு நெகட்டிவ் சைடு ஓப்பனிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எம்சிஎக்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எம்சிஎக்ஸ்ல நேற்று வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவை பொறுத்த வரைக்கும் சப்ளை தான் கிட்டத்தட்ட 6.926 M, அதாவது ஃபோர்காஸ்ட் வந்து -1.300 M வந்து கொடுத்துருக்கு. ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா 6.926 M, அளவுக்கு அதிகமான சப்ளை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த நியூஸ் மூலயமா இப்போ வந்து கொஞ்சம் டிமாண்ட்ல வந்து போயிட்டு இருக்கு. இப்போ க்ரூட் ஆயிலோட ஸ்ட்ரக்சர் எப்படிங்க இருக்கு, அதாவது பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நமக்கு வந்துட்டு இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படியும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் இன்னைக்கு, அதாவது நேற்று க்ளோஸ் வந்து 8511, ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தா ஸோ அதுல இருந்து கொஞ்சம் கண்டினியூவா மேலே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 4 நாளாகவே இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த 15 மினிட்ஸ்ல வச்சு இந்த ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்தால் தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கே தவிர நடுவில் எந்த இடத்துலையுமே இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொஞ்சம் பையிங் இந்த ஜோனுக்கு வந்துட்டுக்கான நமக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் சப்போர்ட் எந்த இடம், சப்போஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ரிட்டர்ன் ஆனது அப்படின்னா சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கும் அப்படின்னா 8571ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எதனால அந்த இடம் சப்போர்ட்னா, ஒரு கேப் அப் விழுந்துருச்சு அப்படின்னா எந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நாள் ஹையா வந்து நான் வந்து சப்போர்ட்டா வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பை சைடு பிரேக் அவுட் தான். ஸோ நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேட்டர்னோட இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு கீழே இறங்கி இருக்கு. ஸோ பை சைடு ஃபோக்கஸ் ஆனது அப்படின்னா 286ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட்டுங்கிறது 271.4. ஓகேங்களா? ஸோ நேற்று வரைக்கும் நம்ம வந்து பிரேக் அவுட்டா பார்த்தோம், இன்னைக்கு வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். கோல்டை பொறுத்த வரைக்கும் 77 பாயிண்ட் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கு. சில்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு $3 பக்கம் நமக்கு வந்து டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோல்டுக்கான கேப் டவுன் பிரேக் அவுட் பாயிண்ட், அதாவது செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,43,2025, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,48,312. ஸோ அங்கிருந்து கொஞ்சம் டவுன் ஆனது அப்படின்னா ஒரு 1,30,695 வரைக்கும் இறங்குறது சான்சஸ். அவ்வளோ தூரம் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3,000 to 2,500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு டவுன் சைடில். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வருக்கான செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 2,32,798, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 2,39,866, சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,04,769. இப்போ கோல்டுக்கான 1 டே கேண்டில் வச்சு பார்த்தா என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு செல் சைட் நேற்று வந்து ஒரு ஹேமர் கேண்டல் வந்து இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோட க்ளோஸ் வந்து 4,506, இன்னைக்கு ஓப்பன் வந்து 4,510, கிட்டத்தட்ட க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இருந்தாலும் லோவா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஈவினிங் டைம்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம்.
இப்போ காப்பர் வந்து கேப் அப் ஓப்பனிங் நடந்தது, ஹையா பிரேக் அவுட் பண்ணா ஒரு கண்டினியூஸா ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ காப்பரோட சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாள் ஹை 1123 தான். ஸோ காப்பரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயில் கேப் அப் ஓப்பனிங், அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 9000 இல்லை 9100 வரைக்கும் போயிட்டு இறங்கலாம். ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 54,149, சப்போர்ட்ங்கிறது 51,823. ஒரு சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட நெக்ஸ்ட் நமக்கு வந்து எவ்வளவு தூரம் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஒரு 51,823 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நடுவில் இப்போதைக்கு வந்து ஒரு போர் நிறுத்தத்துக்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ட்ரம்ப் அவர் சொன்னா கூட சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கிற நல்ல ஆளுங்க கூட பேசிட்டு இருக்கிறோம், அங்க பேசிட்டு இருக்கிறோம், இவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, அவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அவரோட பங்கு சந்தையோனா, அவரோட அமெரிக்கா பங்கு சந்தையோனா கொஞ்சம் ஏத்திக்கிறாரு. அது மட்டும் ஆயில் பிரைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு தவிர ஈரான் சைட்ல இருந்து திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, 2 கண்டிஷன், இதுக்கு ஓகேனா நாங்கள் நிறுத்துறோங்க, இல்லைன்னா ஆகிறது ஆகட்டும், நாங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் மாதிரியே பாபல் மண்டி அதையும் நாங்கள் மூடிடுவோம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு வந்து சீஸ்ஃபயருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 23,464, சப்போர்ட்டுங்கிறது 22,623. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 25,211, சப்போர்ட்டுங்கிறது 24,110. நமக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட நம்ம 24,110 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஃபின் நிஃப்டி. நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,779, சப்போர்ட்டுங்கிறது 12,202. சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 75,743, சப்போர்ட்டுங்கிறது 72,896. இப்போதைக்கு நிஃப்டிங்கிறது ஒரு 128 பாயிண்ட்ஸ் போகும் நெகட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ மார்னிங்ல ஓப்பன் ஆகுறது மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் நல்லா கொஞ்சம் டிமாண்ட்ல இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அது கண்டினியூஸா இன்னும் கொஞ்சம் டிமாண்ட்ல போனது எப்படி $102 மேல விட மாட்டாங்க. மறுபடியும் அவர் ஏதாவது ஒரு நியூஸை கொடுப்பாரு. இப்போதைக்கு ஒரு $93.52 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதிகபட்சமா போனா ஒரு $100 வரைக்கும் போகலாம், அதையும் தாண்டி போக விட மாட்டாரு. அந்த இடத்துல ஏதாவது வந்து ஒரு நியூஸை கொடுத்து மறுபடியும் வந்து கொஞ்சம் செல்லிங் இதே மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா, அவர் முஸ்தபா காமினி நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் ஓகேங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நியூஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் ஒரு தெளிவான நியூஸ் இல்லை அப்படிங்கிறதுலாம் நல்லா தெரியுது. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா. மார்னிங் வீடியோவில் நான் நிஃப்டி வந்து நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு மார்னிங் வீடியோவில். ஸோ ஈவினிங் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் எல்லாமே கொஞ்சம் வால்டேஜ் எதிர்பார்க்கலாம். அப் டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா சப்ளை கொடுத்துருக்கு க்ரூட் ஆயில், ஒரு கேப்புக்குள்ள ஓப்பன் ஆனால் கூட செல்லிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ளை வந்து அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்தால் அந்த இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.